அனைவருக்கும் வணக்கம். தாவேகா சார்பில் மாமல்லபுரத்துல ஒரு தனியார் விடுதியில தலைவர் விஜய் அவர்களோட தலைமையில இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழால விஜய் அவர்கள் கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இல்லை. ஆனா சமூக நல்லிணக்கத்தை பத்தி விஜய் அவர்கள் பேசுறாரு. இத பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? விஜய் இதெல்லாம் பத்தி பேசலாமா? குட்டி கதை சொல்றாரு. இவன் குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன் அப்படின்னு சீமான் போல பேசியிருந்தா கூட பரவாயில்ல. இது குட்டி கதை சொல்றதுதான் இவருக்கு வேலையே. கதைன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அந்த கதையை சொல்லணும் அப்படிதான் என்னோட கேள்வியும். சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டுருப்பாங்களே, அது இந்த விழால தாவேகா தலைவர் விஜய் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்ட விழா தான் இது. ஏன்னா ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்கள் மேடையில பேச வரவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கும் மிக அருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம பொருளாதார ரீதியாவும் நம்ம தான் முதல் மாநிலமா திகழ்றோம் அப்படின்னு விஜய செருப்படுத்து டவுக்குன்னு அடிச்ச மாதிரி அந்த உரை இருந்தது. இத விஜய் அவர்கள் உண்மையிலுமே இப்ப என்ன பண்றாரு? எங்க போனாலும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக அரசுக்கு ஆட்சி நடத்துறது இல்ல, திமுக ஆட்சி திருடுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பொருளாதாரத்துல நம்ம கிடையாது, கல்வியில முதல்ல கிடையாது அப்படின்னு பொய்யையும் அவதரையும் பரப்பிட்டு வராரு. அவரோட தாவேகா மேடையில அவங்களுக்கு சார்பா பேச வந்த நம்ம இவர் நவாப் அவர்கள் முகமது அலி அவர்கள் சொல்றாரு, திமுக அரசு நல்லா பண்ணுதுங்கிறத எடுத்து சொல்றாரு. இதுல விஜய் அவர்கள் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அருமையா இருக்குன்னு அவர் சொல்றாருல, சட்டம் ஒழுங்கு அருமையா இல்ல, அருமையா ஆக்கியிருக்கோம். கொண்டு வந்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது தெரியாத தற்குறி சொந்த மேடையில பேசுறாருல, நீதான் யோக்கியமானவனச்சப்பா, ஏஞ்சி போய் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு அவரோட ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியதானே, இல்ல அவர்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. முதல்ல சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு விஜய்க்கு அவர்களுக்கு தெரியல. எங்க ஒரு கொலை நடந்துட்டாலும் அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு என்னன்னா, ஒரு கொலை நடக்குதா அதை கண்டுக்காம இருக்கிறது கிடையாது. அவனை அடுத்த நாளே காலை ஒடிச்சு போடுறாங்களா, அடுத்த நாளே அவனை அரெஸ்ட் பண்றாங்களா, அவனுக்கு உரிய அந்த குடும்பத்துக்கு உரிய நீதியை வாங்கி தராங்களா, அதுதான் சட்டம் ஒழுங்குறத இந்த தற்கொலைகளுக்கு புரியவே புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஒரு பாதிரியார் பேசுறாரு, 2024 முதலமைச்சராக விஜய் ஆவதுக்கு இயேசு ஆசீர்வதிப்பார் என்று நான் கூறுகிறேன், எல்லாம் வல்ல நம்மளுடைய இயேசு ஜெபிக்கிறார் அப்படிங்கிறாரு. 2026 மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர் தான் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லும் போது நம்ம அண்ணனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. பரம மண்டலத்தில் குடிகொண்டிருக்கும் பரம பிதாவே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த தவறுகளுக்கு அப்படிங்கிற போல உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ரொம்ப போறாங்களோ நம்மளை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரை கிண்டல் பண்றாங்களா இல்ல உண்மையாதான் சொல்றாங்களா அப்படின்னு அவருக்கே புரியல. அது போல ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அங்க கொண்டாந்து உட்கார்ந்துகிட்டு, இயேசுவே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுல அவரே சொல்றாரு, தீர்க்க தரிசனமான வார்த்தையா செங்கோட்டையர் அவர்கள் சொன்ன புரட்சி தளபதி அப்படிங்கிற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படின்னு சொன்னோன்னா ஆனந்தோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. தோல்ல கைய போட்டாரு ஆனந்த். தென்னால எப்படி பம்பிட்டு இருந்தாரோ செங்கோட்டையனுக்கு நிலைமைய பாருங்க. பாவம் அந்த ஆளு போய் அவர் மேல கைய போறாரு, தொடையில கைய வச்சு தடவுறாரு. இங்கிருந்து சூப்பர்ண்ண அப்படின்னு தொடையில தளபதி புரட்சி தளபதினு பேர் கொடுத்ததுக்கு நன்றிண்ண அப்படின்னு தொடைய கைய வச்சு தடவுறாரு. ஏற்கனவே புரட்சி தமிழர்னு ஒருத்தருக்கு பேர் வச்சு விட்டுருக்காங்க. என்ன புரட்சி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. நம்ம ஆளுக்கு புரட்சின்னு வச்சிருக்காங்க, என்ன புரட்சின்னு தெரியல. கரூர்ல 41 பேரை கொன்னதுக்கான புரட்சின்னு நினைக்கிறேன். நல்ல பட்டம் தான் புரட்சி. இன்னொரு பாதிரியார் பேசுறாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னாரு பாருங்க. நேரா ஒரு ராக்கெட் லாஞ்சர் நேரா விஜய் வீட்டுக்குள்ள விட்டு விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அப்படி ஐயோ அது எங்க நம்மள்ட்ட இங்க இருக்கு உத்தமம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுமே அவருக்கு புரியல. என்னடா நம்மள கலாய்க்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. உத்தமமா நம்ம பொண்டாட்டியும் நம்மள நல்லவன்னு சொல்ல மாட்டான், பிள்ளையும் நம்மளுக்கு ஓட்டு போட்டு கூட சொல்ல மாட்டான், அப்பா அம்மாவையும் நம்ம கழுவி ஊத்துறாங்க, ஏதோ நம்ம அனுசரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற போல அவர் உட்கார்ந்துருக்காரு. சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்ல விஜய் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஆசைப்படுறாரு. அதுக்குதான் அவர் வேட்டு வச்சிருக்காரு அந்த பாதிரியார், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு. அப்ப நம்மளுக்கு கர்த்தர் துணை இல்லை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருப்பாரு. அப்பவே விஜய் ஏஞ்சி பேச வராது பாருங்க. பேச வந்தோடனே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவே வச்சுங்க, ஒரு கிறிஸ்டினே எடுத்துங்க, கிறிஸ்டின்கள்ல ஒரு சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா எவ்வளவு ஒரு சைலண்டா இருக்கும் அந்த இடம். ஒரு அமைதியா இருப்பாங்க பிரார்த்தனை செய்யும் போது. அமைதியா அவங்களோட இதை ஆரவாரமே இருக்காது. எங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆரவாரமே பிடிக்காது. அந்த கூட்டத்துல அவங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு குரங்கு கூட்டம் பொறிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இந்த அணில் கூட்டம் பூரா டிவிக்கேன்னு கத்துறாங்க. வேற எதுன்னு அவர் பேசுறதெல்லாம் எவனுமே காதுல அவங்க எடுத்து பாருங்க.
டிவிக்கேன்னு அங்க போய் டிவி எடுத்துட்டு இருக்கானுங்க. எல்லாருக்கும் டிவி ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. தவிர அவர் என்ன பேச வராரு, ஏதாவது அறிவுபூர்வமா பேசுவாரு, அவரும் பேச போறதில்ல. அது வேற விஷயம். அவருக்கும் அதுதான் வேணும். அவனுங்க கத்தணும், இவர் அதை பார்த்து ரசிக்கணும். ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படியே நிப்பாரு, கத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி நிப்பாரு. அவனுங்க கத்தி முடிச்சோன்னு திரும்ப அடுத்த வார்த்தையை தொடங்குவாரு. ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு, அன்பும் கருணையும் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கும், அது ரெண்டுமே இருக்கிறது தானே தாய் உள்ளம் அப்படின்னு அவர் நெஞ்ச கை வைக்கிறாரு. ஏன்னா அவர் தாயாம், தமிழ்நாட்டோட அவர் தாய் அப்படின்னு சொல்ல வராரு. அந்த அன்பும் கருணை இருந்தா ஏன்பா ஓடி போன 41 பேர் செத்து போனோன்னு அப்படின்னு கேட்டோம்னா பதில் இல்ல. ஏன்பா பனையூர்ல போய் நின்றுட்டு அங்கேருந்து வீடியோ போட்ட அப்படின்னு கேட்டோம்னா பதில் இல்ல. இப்போ வரைக்கும் ஏன்பா அந்த மக்களை நேரா போய் சந்திக்கலன்னு கேட்டோம்னா பதில் இல்ல. கேட்டா அன்பும் கருணையும் உள்ள தாய் உள்ளம் அப்படிங்கிறாரு. அவரே தட்டிக்கிறாரு. நான் தாயிடா உங்களுக்குலாம் அப்படிங்கிறாரு. அம்மாடா அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு, அம்மாவே இருக்கட்டும். அந்த அம்மா தமிழ்நாட்டுடைய அம்மா. இப்ப அடுத்த அம்மா அவங்க ஜெயலலிதா அம்மா, இவர் விஜய் அம்மா. இதுல விஜய் அவர்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விஜய் ஜோசப் விஜயா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ தமிழ்நாட்டுல ஒரு சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசுறவரு, சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் சரி, அது முகமது விஜயா இருந்தாலும் சரி, இல்ல ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, இல்ல தளபதி விஜயா இருந்தாலும் சரி, இல்ல தற்கூரி விஜயா இருந்தாலும் சரி, இல்ல புரட்சி தளபதி விஜயா இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்போம் பா. எங்க போனாலும் விஜய் அவர்கள் குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப குட்டி கதை விஜய் அவரு சொல்றது, அவரே சொல்றாரு அது கதை அப்படின்னு, பைபிள்ல ஒரு கதை இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஏன் அந்த கதையை சொல்றாருன்னு தெரியல. அதுவும் ஒரு கதை, இதுவும் நடக்க போறதும் ஒரு கதை. 2026 இவர் சொல்லிட்டு இருக்கிறதும் ஒரு கதை தான். அதே போல 2026 அவர் சொல்றாரு என்னன்னா, சொந்த சகோதரர்களே ஒரு பையனை, ஒரு இளைஞனை பாலுங்கணத்தை தள்ளி விட்டாங்க. ஆனா அந்த பையன் மீண்டு எழுந்து அரசனானது எப்படி அந்த நாட்டுக்கு, அந்த தள்ளி விட்ட சகோதரருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேருக்கான ஆட்சியை கொடுத்தது எப்படிங்கிறது தான் அந்த கதையே. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறாரு. அவரே நான் தான் அந்த அரசன், 2026 நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, இந்த படம் மாதிரிதான். இவனை யாரும் டாக்டர் போய் ஆள் மனசுல சொல்லியிருக்காங்கிற மாதிரி 2026 நீ தான் முதலமைச்சர் அப்படின்னு யாரோ போய் ஒரு ஆள் மனசுக்குள்ள புசி போய் உட்காந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு 2026 நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இதுல ஒரு கோரிக்கை, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்கிற மாதிரி செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கும் புஷி ஆனந்த் ஆதரவாளருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம ஒழுங்கா இருந்திருக்கலாம், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன விஷயம்னா, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிஞ்சதுல ஏன் நீங்க செங்கோட்டையனுக்கு கொடுக்கல? செங்கோட்டையனை விட்டு ஆட விட்டுருக்கலாம்ல. அவர் எப்ப ஏற்பட்ட மனுஷன், அவருக்கு தானே அந்த டான்ஸை கொடுத்துருக்கணும்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் எங்க புஷி ஆனந்த் என்ன எந்த விதத்துல குறைச்ச? எங்க புஷி ஆனந்த் ஆடாத ஆட்டமா நீங்க போட்டிருந்தீங்கன்னா சூப்பரா ஆடி இருப்பாரு பாட்டு, நீங்க அவருக்கு கொடுக்கல அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்த தடவையாவது விஜய் புரோட்ட நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிஞ்சு விட்டு ஆட விட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இதுல பல பேரோட கருத்து என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆயுத பூஜை கொண்டாடின நீங்க தீபாவளியை வேணான்னு சொன்னது ஏன்? அப்ப என்ன உங்களோட சமூக நல்லிணக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல என்ன கேக்குறாங்க, சரி தீபாவளியை வேண்டாம்னீங்களா, இப்ப ஏன் கிறிஸ்துமஸை கொண்டாடுறீங்க, அப்புறம் என்ன உங்க சமூக நல்லிணக்கம், அப்போ உங்க சமூக நன்னா நீங்க பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ தொடங்கி இருக்கு. இதுல விஜய் இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால மட்டுமே இந்த பிரச்சனை இல்ல. நீ யோக்கிய நாட்டா என்ன பண்ணிருக்கணும், கரூருக்கு அப்புறம் முதல்ல ஈரோட்ல தான் மக்கள் சந்திப்பு நடத்தினாரு. அங்க போய் என்ன பண்ணிருக்கணும், கரூர்ல இறந்த மக்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நீ சொல்லல இல்ல. அப்போ உன் மனசுல கொஞ்சம் கூட அந்த உயிர் போயிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாதுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இங்க வந்தாவது கிறிஸ்துமஸ் விழாவிலையாவது எல்லாரும் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா மௌனம் அஞ்சலி இருக்கலாம். ஏன் இருக்க மாட்டாரு? அப்போ நீங்க அந்த சம்பவத்தை நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்காரு. நீ எல்லாம் என்ன தாய் உள்ளம் கொண்டவன்? தாய் உள்ளம்னா இதானா? கருணைன்னா இதானா? அன்புனா இதானா அப்படின்னு தானே எல்லாரும் கேட்போம். அப்புறம் எங்களோட கேள்வி எல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விதான். தற்கொலை மாதிரி கமெண்ட்ல கதற மாட்டோம். நேருக்கு நேர் கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்ல முடிஞ்சா. நாமளும் நம்ம தமிழக வெற்றி கழகமும் எப்பவுமே சமூக நல்லிணக்கத்துக்காக 100% பாடுபடுவாங்கிறாங்க. அதுல என்ன நம்ம அவங்கள்ட்ட கேட்கறோம்னா, என்னடா சமூக நல்லிணக்கத்துக்காக நீங்க பாதுபட்டீங்க? கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தியா? ஒண்ணும் கிடையாது. சரி ரைட்டு, இப்ப திருப்பரங்குன்ற விவகாரம் போயிட்டு இருக்கு, ஏன் அதை பத்தி பேச மாட்டேற? இதுல சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம் கொடுக்குறாராம். விளக்கம் கொடுக்குது என்னன்னா, திமுக அரசு தான் இது காரணமா. காரியம் திப்பி போடுவான். அங்க ராஜா போய் எங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, அது தெரியல. படம் எடுத்து வச்சிருக்காங்க, கேவலமா ஒரு படத்தை எடுத்து யூடியூப்ல விட்டுருக்காங்க, அது தெரியல. அதெல்லாம் பத்தி பேசாத விஜய் சமூக நல்லிணக்கத்துக்காக இவர் பாடுபடுவாராம். எங்களுக்கு தெரியாது, உன்னோட போராடுறதே எங்களுக்கு பெரும்பாடா இருக்குப்பா, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருப்பா, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேல 2026 முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கூட காணாது, சத்தியமா நடக்காது. இதுக்கு மேல ஒரு அளவுதான் போற எல்லாத்துக்குமே. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா
ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யூடியூபர் வந்து அந்த கட்சியில சேர்ந்திருக்காரு, இன்னும் சில பேர்லாம் சேர்ந்திருக்காங்க. இல்ல இப்ப எதுக்கு ஃபெலிக்ஸை மட்டும் நம்ம குறிப்பா சொல்றோம்னா, இத்தனை நாள் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவா செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப நாங்களே இதுதான் விரும்புறோம். ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சிக்கு ஆதரவா நீ பேசு, ஆனா நான் பத்திரிகையாளர், நான் நடுநிலையாளர் அப்படின்னு நான் சென்டரா கோடு போட்டு அங்கதான் நடுவுல நிப்பேன் அப்படின்னு ஃப்ராடு பேசிக்கிட்டு விஜய்க்கு முட்டு கொடுக்காதங்கிறேன். நம்ம டைரக்டா முட்டு கொடு, நம்ம கட்சியில சேர்ந்துட்டு இல்ல இன்னமும் முட்டு கொடுப்பா, நாங்க தெரிஞ்சுக்குவோம். சரி இவர் விஜய் சப்போர்ட்டர் அப்படிதான் பேசுவார் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்குவோம். ஆனா சென்டரா நின்னுட்டு ரெண்டு பக்கம் நின்னுட்டு நடுவுல நின்னுக்கிட்டீங்கன்னா லாரி அடிச்சுதான் சீமான் சொல்ற மாதிரி இதே மாதிரி கட்சியில சேர்ந்துட்டு செயல்படுற. அதே மாதிரி தான் இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் பேரும் அவங்களாம் மரியாதையே கிடையாது கொஞ்சம் கூட. அவனை அரஸ்ட் பண்ணதுக்கு இவன் குரல் கொடுக்குறான், இவன் எப்பேற்பட்ட தற்கொலையா இருப்பான்.